நான் பெட்டிங் பண்ணி 2 லட்ச ரூபா கடன் ஆயிடுச்சு. ஆன்லைன் ட்ரேடிங் அதுக்கப்புறம் ஃபாரெக்ஸ்லாம் பண்ணி எனக்கு வந்து 15 லட்ச ரூபா வரைக்கும் கடன் ஆயிடுச்சு. அண்ட் இதுலேருந்து எப்படி வரணும்னு தெரியல. ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது. லைஃப் ரொம்ப ஹெல்ப் மாதிரி இருக்குது. எனக்கு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. நீங்கள் கடனாக கொடுங்க, நான் திரும்ப பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனை வரப்போ வந்து நம்ம ரொம்ப ஈஸி கேஸ் நம்ம வந்து அவங்க மேலே ப்ளேமை போட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து பேராசப்பட்டதுனால தான் அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் எவென்ச்சுவலி வந்து அவங்களும் நம்ம மாதிரி ஒரு மனுஷன் தான். லைஃப்பில் ஏதோ ஒரு சாதிக்கணும், இல்லை ஏதோ ஒரு பண கஷ்டமோ ஏதோ ஒரு ரீசனுக்காக அவங்க போய் அவங்களுக்கு ரிஸ்க் எடுத்திருக்காங்க. அதில் வந்து இப்படி நான் நடந்து போச்சு. அது முதல்ல வந்து எதனால் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்குது, அவங்க ஏன் என்கிட்ட வந்து சொல்லணும், இந்த சிச்சுவேஷனுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரோலூன் கைஸ். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் Varshacoin.comல போனீங்கன்னா ஆப்பை டவுன்லோட் பண்ணீங்கன்னா you can earn some free cryptocurrencies. ஸோ நம்ம வந்து சீக்ரெட் மெசேஜஸ் பற்றி பார்ப்போம். எனக்கு சீக்ரெட் மெசேஜஸ் நீங்கள் விடணும் அப்படின்னா சேனலோட ஒவ்வொரு வீடியோலையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் ஒன்று இருக்கும் சீக்ரெட் மெசேஜ் அனுப்புறதுக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணி அனுப்பலாம். இமெயிலை சேர்த்து அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நான் பர்சனலாக ரெஸ்பான்ஸும் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னோட ஃபேவரட் ஃபுட் என்ன அப்படின்றது, அது வந்து பிரியாணி தான், நோ டவுட். அதுக்கப்புறம் என்னோட ஃபேவரட் மூவிஸில் என்ன, ஐ திங்க் 7G ரெயின்போ காலனி, துல்லாத மனம் துள்ளும், அப்புறம் முகவரி 2001 இருந்து ஐ திங்க் 2005 அந்த பீரியடுக்குள்ள வந்த மூவிஸ் ஆல்மோஸ்ட் எல்லா படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு ரீசன் இருக்கு. டிவி சீரிஸ் அப்படின்னா வந்து ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இல்லை. ஏன்னா நான் ரொம்ப கம்மியாக தான் டிவி சீரிஸ் பார்ப்பேன். பாய்ஸ் வந்து அமேசான் பிரைமில் வரும், அந்த சீரிஸ் நான் பார்ப்பேன். அது ஒன்று பிடிக்கும். மெசேஜ் அனுப்பணும்னா அந்த லிங்க் இருக்குது, அதில் போய்ட்டு மெசேஜ் அனுப்பிச்சு விடுங்க. இந்தமாரி ஒருத்தங்க வந்து என்கிட்ட வந்து நான் ஒரு முன்ன பின்ன தெரியாத ஸ்ட்ரேஞ்சர் இது என்கிட்ட வந்து இந்தமாரி அண்ணா இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை வந்து ஒளி மறைவு இல்லாமல் என்கிட்ட ஓப்பனாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட வந்து ஒரு ஈகோ இல்லாமல் என்கிட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. நான் ப்ளீஸ் நான் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி வந்து அவங்க என்கிட்ட சொல்ல தெரிஞ்ச அவங்களுக்கு வந்து ஏன் வந்து ரத்தமும் சதையுமா இருக்கிற 20 வருஷம் அவங்களை வளர்த்த அம்மா அப்பாவோ தாத்தா பாட்டியோ அவங்கள்ட்ட போய் சொல்ல முடியல. இத்தனைக்கும் வந்து அவங்க வந்து என்கிட்ட சொல்ற இன்னொரு ரீசனும் என்னன்னா, எப்படியாவது இந்த பிரச்சனை வெளியில வரணும். அது எதனால அவங்க வந்து பயப்படுறாங்க அப்படின்னா, அவங்க கூட இருக்கிற அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்க எல்லாத்தையும் நினைச்சு தான் பயப்படுறாங்க. இவங்களை வந்து நாளைக்கு வந்து ஒரு பிராண்ட் பண்ணிடுவாங்க, இவங்களை வந்து அவமானப்படுத்துவாங்க, திட்டுவாங்க, அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயந்து யாரு கூட இருக்கிற நம்மளை வந்து நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிற அப்பா அம்மாவை பார்த்து பயப்படுறது, தாத்தா பாட்டியை பார்த்து பயப்படுறது, இவங்க எல்லாத்தையும் பயந்து அவங்க வந்து என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கறாங்க. இது வந்து ஐ see as a failure of relationship தான் நினைக்கிறாங்க. இது நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து பேரண்ட்ஸ் மட்டும் நான் குறை சொல்ல மாட்டாங்க. அண்ணன் தம்பி அண்ணன் தங்கச்சி அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் பார்த்தா கூட நம்ம சின்ன வயசுலேருந்து வளர்றப்போ வந்து நம்மளுக்குள்ள நல்லா போட்டி போறாம அதெல்லாம் இருக்கும், சண்டை கிண்டை எல்லாமே இருக்கும். அப்படி இருந்தாலும் சரி அட் ஒன் பாயிண்ட் வந்து நம்ம லைஃப்பில் வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு கூட சொல்லுவோம். நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம தம்பிகிட்ட போகிறதோ நம்ம தம்பியோ அண்ணனோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட வருவாங்க. பேரண்ட்ஸ் கிட்ட போகிறதுக்கு அவங்களுக்கு பயந்துட்டு நம்மள்ட்ட வருவாங்க. அந்த டைம் வந்து நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து அவங்க கூட சேர்ந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணால் லைஃப் லாங் வந்து அவன் நம்மளுக்கு ஒரு ஆலையாக இருப்பான், ஒரு சப்போர்ட்டராக இருப்பான், நம்ம கூட இருப்பான். இப்போ ஆண்ட்ரூ டேட் பிரதர்ஸ்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம், எல்லா பிரச்சனையும் அவங்க 2 பேரும் ஒன்றா தான் நிற்கிறாங்க. நல்லதோ கெட்டதோ அவங்க ஒன்றா நிற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து உங்கள் தம்பியோ அண்ணனோ உங்க கூட நிற்பான். இன்னொரு ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு இது வரைக்கும் எவ்வளோ தடவை சண்டை போட்டிருப்பான், எவ்வளோ தடவை நம்மளை அடிச்சிருப்பான், இதுதான் சான்ஸ், இந்த பழியை தீர்த்து விட்டுரும், இது ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணுறதும் இருக்குது. நிறைய நேரம் வந்து முக்கால்வாசி பேர் வந்து 2வது ஆப்ஷன் தான் எடுப்பாங்க. இந்த 2வது ஆப்ஷன் எடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சனை நடக்கும், அவனுக்கு வந்து ஒரு பெரிய அவமானமாக இருக்கும், திட்டு வாங்குவான், அடி வாங்குவான், எல்லாம் நடக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு குளிராயலாம் அதை வச்சு. பட் அதுக்கப்புறம் லைஃப் லாங் ஃபுல்லாக வந்து உங்ககிட்ட அவன் இருப்பான், பேசுவான், சிரிப்பான், கல்யாணத்துக்கு போவீங்க, வருவீங்க, வீட்டுக்கு போவீங்க, எல்லாமே நடக்கும். பட் அவனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உங்க கிட்டக்கு எப்பவுமே வரமாட்டான். அதேமாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க கிட்டக்கு நீங்கள் எப்பவுமே போக முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சில்லி மிஸ்டேக் நம்ம சின்ன வயசில் பண்ணுறது வந்து லைஃப் லாங் வந்து வி லாஸ்ட் அ சோல்ஜர் நெக்ஸ்ட் டு அஸ். ஸோ என்றைக்குமே கைஸ் உங்க கூட இருக்கிற உங்கள் தம்பியோ அண்ணனோ உங்கள் சிஸ்டர்ஸோ அவங்களாம் வந்து த லைக் யோர் சோல்ஜர்ஸ். அவங்கள வந்து நீங்கள் உங்களுக்கு கூட வந்து லைஃப் ஆர் டெத்ன்ற ஃபைட்டில் வந்து உங்களை கூட வச்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு கேண்டிடேட் அவங்க தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, ரொம்ப ரேராக சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி இருப்பாங்க, இல்லைன்னு சொல்லல. மற்றபடி வந்து ஒன்லி பர்சன் ஹூ ஸ்டாண்ட்ஸ் வித் யூ ஃபார் லைஃப் ஆர் டெத்ன்ற ஃபைட்டில் இட் மே பி யுவர் சிப்ளிங்ஸ். ஸோ அந்த ஒரு விஷயம் லூஸ் பண்ணாதீங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ். நீங்கள் பேரண்ட்ஸ் வந்து பசங்களை வந்து வளர்க்கணும் அப்படின்னு யோசிக்கிறப்ப அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து நல்ல துணிமணி வாங்கி கொடுக்கணும், நல்ல ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே அவங்களோட எனர்ஜி ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு பசங்க வந்து ஒரு தப்பு பண்ணால் கண்டிக்கிறத வந்து ஹார்ஷாக எப்படி கண்டிச்சு அவனை வந்து ஒரேடியாக திருத்திடணும் ஒரே நாளில் அப்படின்றதான் யோசிக்கிறாங்களே தவிர நாளைக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து அவன் தைரியமாக நம்மள்ட்ட வந்து சொல்லணும். அதுக்கு வந்து இன்னைக்கு வந்து அவன் பிரச்சனை என்ன, எதனால் அப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட ஓப்பனாக வந்து சொல்கிறப்ப அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு அவன் கூட ஹெல்ப் பண்ணணும். சில சமயம் என் வீட்லேயும் நடக்கும், எனக்கு அது ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம். என் பசங்க பண்ணுற ஒரு சின்ன சின்ன தப்பை வந்து ஈவன் தாத்தா பாட்டி முன்னாடி சொல்கிறது கூட எனக்கு பிடிக்காது. ஏன்னா இப்போ அந்த பிரச்சனையை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க தாத்தா பாட்டி இப்போ எதுவுமே பண்ண போகிறதில்ல. அவங்களுக்கு மத்தியில் வந்து ஒரு ஒப்பீனியனேட்டடாக ஒரு அட்வைஸ் ஒன்று சொல்லுவாங்க. ஏன் தம்பி இப்படிலாம் பண்ணுற, நீ எல்லாம் இப்படி பண்ணணும்னு நினச்சி கூட பார்க்கல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கேரக்டர் அவங்களுக்கே தெரியாமல் ஒரு மாதிரி ஒரு பிக்சரைஸ் பண்ணுவாங்க. அது வந்து பசங்க மத்தியில் வந்து கவனித்து பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி மாமா அந்த மற்ற ரிலேஷன்ஷிப்புக்கு முன்னாடிலாம் வந்து பசங்க வந்து எப்பவுமே கொஞ்சம் ஜாலியாக பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படி இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த
சிரிப்பெல்லாம் கம்மியாகிறதுக்கு முக்கால்வாசி காரணம் பேரண்ட்ஸ் வந்து பசங்க பண்ணுற தப்பு இந்தமாரி மற்ற ஃபேமிலிஸ் கிட்ட போய் சொல்கிறது. ஸோ அந்தமாரி இல்லாமல் பசங்க வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா என்னமாரி ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட வராமல் உங்ககிட்ட வரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுமோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்கள் வந்து நல்ல படிப்பு கொடுக்கலனாலும் ஓகே, நல்லா சாப்பாடு போடலனாலும் ஓகே, நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் ஓகே. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்கள் பக்கத்தில் உட்காந்து உங்ககிட்ட சொல்கிற அளவுக்கு நம்பிக்கையை நீங்கள் கொடுக்கணும். என்ன நம்புறவங்க என்கிட்ட வந்து ஒரு பிரச்சனையை நான் சால்வ் பண்ண முடியும்னு நம்புறவங்க அவங்க யாரை பார்த்து பயப்படுறாங்கன்னா உங்களை பார்த்து தான் பயப்படுறாங்க. உங்களை பார்த்து பயந்து என்கிட்ட வராங்க. ஆக்சுவலாக அதுமாரி இருக்கவே கூடாது. உங்களை பார்த்து பயப்படவும் கூடாது, என்கிட்ட வரவும் கூடாது. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அவங்க உங்ககிட்ட வந்து நிற்கணும். நீங்கள் அதை சால்வ் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து ஐ சி எஸ் எ ஃபெயில்டு ரிலேஷன்ஷிப்னு பார்க்குறேன். அண்ட் இந்த எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் ஈவன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லையும் இதே மாதிரி தான் இப்போ நடக்குது. நிறைய டிவோர்ஸஸ் காரணம் வந்து இந்த எல்லா 3 ரிலேஷன்ஷிப்லையும் நான் சொன்னதுலேயும் வந்து எது மிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டிமேசினா இட்ஸ் நாட் அபவுட் ஃபிசிக்கல் திங். நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு பிரச்சனையை ஒரு ப்ராப்ளம் நீ தப்பு பண்ணிட்டீங்க, நீங்கள் எது வேணாலும் இருக்கட்டும், ஒரு கொலை பண்ணிட்டீங்க எதுனாலும் சரி, அவங்கள்ட்ட போய் நீங்கள் சொல்கிறீங்க. அது வந்து எவ்வளோ பேர் வந்து அடித்து கேட்டாலும் அவங்க அந்த விஷயத்தை யார்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அவங்க அதேமாதிரி அவங்க ஜட்ஜும் பண்ண மாட்டாங்க. நாளைக்கு ஒரு சண்டையில் வந்து நீ இப்படிப்பட்டவன் தானே அப்படிப்பட்டவன் தானேன்னு சொல்லாமல் உங்களை வந்து ஒரு மாதிரி மட்டமாக பார்க்காம குத்தலாக பேசாமல் அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் லாங் வரைக்குமே உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் அவங்ககிட்ட தான் போய் நிற்பீங்க. நம்மளுக்கு அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நிறைய பேருக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க அண்ட் அப்பா அம்மா இருப்பாங்க. இதெல்லாமே இருந்தாலும் சரி நம்மளோட சீக்ரெட்ஸ் வந்து நம்மளுக்கு யாருக்கு சொல்லுவோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட 100 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் யாரோ ஒருத்தங்கள்ட்டயோ 2 பேர்கிட்ட மட்டும்தான் சொல்லுவோம். இந்த மிச்சம் இருக்கிற எந்த ரிலேஷன்ஷிப்லேயும் இப்போ 3/4 பேர் யாருமே சொல்கிறது கிடையாது. ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட போயிட்டு ஆன்லைனில் எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லுவாங்க, ஏன்னா அவனுக்கு நம்மளுக்கு தெரியாது, அவனை நம்பி நம்ம சொல்லலாம், அவன்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்கலாம் அப்படின்னு கூட போவாங்க. மற்றபடி நம்ம 3/4 நான் நம்புறது யார் அப்படின்னா, இத்தனை 1000 பேர் நம்ம சுற்றி இருந்தாலும் ஒரே ஒரு ஆள். அந்த ஆள் ஏன் நம்புகிறோம் அப்படின்னா, அவன் ஒரு பிரச்சனை சொன்னால் நம்ம ஜட்ஜ் பண்ண மாட்டான், நம்மள்ட்ட வந்து அந்த பிரச்சனை வந்து நம்மளுக்கு அகைன்ஸ்டாக யூஸ் பண்ண மாட்டான் அப்படின்றது தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்தமாதிரி பிரச்சனைக்கு வந்து அஃப்கோர்ஸ் க்ரீட்ன்ற ஒரு விஷயம் காரணம் தான் கைஸ். சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி நீங்கள் வந்து உங்கள் அப்பாவோ உங்கள் அம்மாவோ நீங்களோ ஒரு இடத்துல போய் வேலைக்கு செஞ்சு மாதம் 20,000 ரூபா சம்பாதிச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு வந்து 22 நாள் வேலை செய்யணும். 22 நாள் வந்து காலங்காத்தால கரெக்டாக ஆஃபீஸ் டைமுக்கு போகணும், ஈவினிங் வரைக்கும் கரெக்டாக வேலையை செய்யணும். அதில் செய்யலைன்னா அந்த நீங்கள் எடுத்துகிட்டு வர 20,000 ரூபாய் கம்மியாயிடும். ₹1 ₹5 கிட்டத்தட்ட 20,000 30,000 கூட கம்மியாயிடும். ஸோ வேலையை கூட போயிடும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சீரியஸான விஷயத்தை நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு வந்து 12 வருஷம் நீங்கள் ஸ்கூல் போகிறீங்க, 4 வருஷம் ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் தான் உங்கள் கையில் மாதம் சாலிடாக ரெகுலராக ஒரு 20,000 ரூபா வருது. அப்படி இருக்கிறப்ப ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் பணத்தை போட்டால் அப்படியே டபுள் ஆகுது, 2 லட்சம் வருது, 4 லட்சம் வருது, ட்ரேடிங்கில் போடு உட்காந்துட்டே சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்நேரத்துக்கு உலகத்தில் வந்து எல்லாருமே சோம்பேறிங்களாக இருந்திருப்பாங்க. யாருமே வந்து இப்போ என்ன மாதிரி இருக்கிறோம், எதுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், எங்களுக்கு நான் மூளை இல்லை, எங்களுக்கு வந்து டே ட்ரேடிங் பண்ண முடியாது. நான் ஆக்சுவலி இத்தனைக்கு நான் ஒரு வீடியோ வர போட்டிருக்கேன், லாஸ்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா போட்டிருப்பேன். நான் நிறைய டே ட்ரேடிங் பண்ணியிருக்கேன். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ கிட்டத்தட்ட வந்து அந்த டைமில் வந்து ஒரு 40-50% இருக்கும். 30 lakhs 40 lakhs அந்த மாதிரி அவ்வளோ பெரிய போர்ட்ஃபோலியோ நான் வச்சிருந்தேன். அதில் அது சும்மா ஒரு கேம் மாதிரி விளையாண்டு வீடியோலாம் போட்டிருந்தேன், ஒரு 2-3 வீடியோ அந்த மாதிரி போட்டிருந்தேன். பட் ஏன் வந்து அதுக்கப்புறம் நான் வீடியோ போடுறதை நிறுத்திட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நிறைய பேர் வந்து ஒரு க்ரீடை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ராகுல் வந்து இவ்வளோ பணம் மேக் பண்ணுறாரு, அப்போ நானும் பண்ணலாம். பிஸி கைஸ் எனக்கு இன்னொரு இடத்துல வந்து கேஷ் ஃப்ளோ வந்துகிட்டே இருக்குது. என் பிஸ்னஸில் எல்லா இடத்துலையும் கேஷ் ஃப்ளோ வந்துகிட்டே இருக்குது. அண்ட் மோர் ஓவர் எனக்கு அதுலேயே நல்ல இன்கம் வந்துச்சு அப்படின்னா நான் ஏன் வந்து இத்தனை பிஸ்னஸ் இவ்வளோ கஷ்டப்படணும், நைட்டும் பக்கமாக அதுக்கு வீடியோ பண்ணி ஒரு யூடியூப் சேனல் பில்ட் பண்ணணும். நான் மட்டும் கேஷை வந்து கோடி கணக்கில் அப்படியே மல்டிப்ளை பண்ணி அதுக்கு பில் கேட்ஸ் எலான் மஸ்க்லாம் மீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்ல. The world doesn't work like that guys. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து they don't win. நீங்கள் வந்து 1000 சொன்னாலும் சரி, உங்கள் தெருவுக்கு நீங்கள் போங்க, நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரை பார்க்கலாம், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மெக்கானிக்கை பார்க்கலாம், சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்க்கலாம், அதேமாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிவெற்றவரை பார்க்கலாம், இந்தமாரி இருக்கிறவங்களாம் பார்க்கலாம். ஒரு தெருவில் நீங்கள் எத்தனை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஃபுல் டைமாக டே ட்ரேடிங் மட்டும் பண்ணி ஒருத்தர் வந்து ஃபேமிலியை காப்பாற்றுறாரு. அவர் இன்றைக்கி காப்பாற்றலாம், எத்தனை நாள் காப்பாற்றுவார்னு பார்க்கலாம். இல்லை ராகுல் ஸ்டாப் லாஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கைஸ், நீங்கள் வந்து இந்த லேசியஸ்ட் பர்சனோட மேக்ஸிமம் உழைப்பை வந்து போட்டு அவன் பணக்காரன் ஆகுன்ற பேராசையோட ரிசல்ட் தான் வந்து டே ட்ரேடிங், இந்த ட்ரேடிங் பண்ணுறதெல்லாம். நான் ஒரு ரீசன் வந்து ஏன் ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னா, நிறைய லேசி பீப்புள் வந்து ஸ்டார்டட் கெட்டிங் அட்ராக்டட் டு மை சேனல் அந்த டைம்லேருந்து. ஸோ அதனால் வந்து ஐ ஸ்டாப் டூயிங் இட். ஸோ உங்களுக்கு வந்து பணம் பண்ணணும், லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா உங்கள் உழைப்பு மேலே இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்கள் ஸ்கில்லு மேலே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து பேச தெரியும், அப்போ எனக்கு என்ன, நான் எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும், யூடியூப் மாரி ஒரு பிளாட்ஃபார்மை தேடி அந்த இடத்துல என் உழைப்பை போட்டேன். என் உழைப்பு மேலே தான் நான் இன்வெஸ்ட் பண்ணேன். நான் வாங்கினது என்ன, ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து வெறுமனே என் ஃபோன் கேமராவில் தான் பண்ணியிருப்பேன், லைட்டிங்லாம் கூட இருக்குது, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 800 வீடியோ பண்ணி இப்போவும் கூட என்னோட சேனலில் வந்து நீங்கள் பழைய வீடியோஸ் நீங்கள் பாருங்கள், 50 வியூஸில் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு 500 வீடியோஸ் 200 வீடியோஸ் 300 வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக என் உழைப்பை போட தெரிஞ்சு எனக்கு ஏன் ஒரு டே ட்ரேடிங் பண்ணி அதே டைமை ஸ்பெண்ட் பண்ணி பணக்காரன் ஆக தெரியாதா? ஸோ ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து they don't win guys. இதுக்காக நான் சொல்கிறதுக்காக அதெல்லாம் தப்பு கெடுதல் அப்படிலாம் கிடையாது. சரி, நான் எதுக்கு போய் டெஸ்லாவில் இன்வெஸ்ட் பண்ணணும்? எனக்கு வந்து என்னோட ஓன் கம்பெனி வர்ச்சுவல் டெக்னாலஜிஸ் இருக்குது, வர்ச்சுவல் காயின் இருக்குது, வர்ச்சுவல் இம்போர்ட்ஸ் இருக்குது. என் கம்பெனியில் என் மக்கள் மேலே, என்னோட ஸ்டாஃப் மேலே நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அந்த பணத்தை வந்து ஐ கேன் மானிட்டர் இட், ஐ கேன் க்ரோ அலாங் வித் தட்.
அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனல் தாட் ப்ராசஸ் கைஸ். நீங்கள் வந்து ஒரு தப்பு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து பொய் சொல்கிறது என்றைக்குமே வச்சுக்காதீங்க. ஏன்னா ட்ரூத் கேன் வாக் நேக்கட். உண்மை வந்து அம்மனமாக போகலாம், பொய் மட்டும் தான் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுவும் நீங்கள் என்ன ட்ரெஸ்ஸில் எங்கே கரையாச்சு அப்படின்ற அளவுக்கு கூட ஞாபகம் வச்சுக்கணும். பொய் சொன்னால் ஞாபகம் வச்சுக்கணும். அது தேவையில்லாத ஸ்ட்ரெஸ். இன்றைக்கி இல்லைனாலும் 10 வருஷம் கழிச்சு அது நீங்கள் மாட்டிப்பீங்க. ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்டீங்களா, அதை போய் ஃபேஸ் பண்ணிவிடுங்க. ஃபேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன தண்டனையோ என்ன பிரச்சனையோ அதை தள்ளி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு லைஃப் ஆரம்பிங்க. இட் வில் பி மச் பெட்டர். அண்ட் ஆல்சோ வந்து நீங்கள் ஒரு மிஸ்டேக்கை பார்த்து நீங்கள் பயப்படுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அது வந்து மற்றவங்க உங்களுக்கு ஆயுதமாக உங்களுக்கு அகேன்ஸ்டாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த கேடி ராகவன் இஷ்யூ கூட பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு வந்து ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணுக்கிட்ட அவர் எதமோ ஒன்று பண்ணுறாரு. பட் அந்த வீடியோ வந்து அவரோட பொலிட்டிக்கல் கரியரே முடிச்சு விட்டதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அவர் வந்து அந்த தப்பை வந்து அவருக்கு அகேன்ஸ்டாக ஒரு வெப்பனாக யூஸ் பண்ண விட்டது தான். அதுக்கு முன்னாடியே வந்து அவர் அந்த விஷயத்தை வந்து நான் இப்படி தான் பண்ணேன், இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் படுக்கும் போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து மற்றவங்க வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து நீங்கள் பண்ணீங்களான்னு கேட்டு அவர் ஓடி எடுத்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்காது. நீங்கள் ஒரு தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த தப்பு வந்து இட் இஸ் கோனா மேக் யூ பெட்டர். நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கேடி ராகவனை இந்த உலகத்தில் எத்தனை பேர் வந்து எவ்வளோ அழகான பொண்ணு எப்படி வந்து பேசினாலும் சரி அவர் அந்த மாதிரி திரும்ப பேச மாட்டார், வீடியோ காலில் பேச மாட்டார். சம்திங் லைக் ஹி லேர்ன்ட் இட். அந்த டெம்டேஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி பெட்டராக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஹி லேர்ன்ட் இட். தட் மிஸ்டேக் டாட் ஹிம். அந்த மிஸ்டேக்லாம் அவர் இன்ன வரைக்கும் கற்றுக்க மாட்டார். ஸோ இட்ஸ் நத்திங் ராங் அபவுட் இட். ஸோ அந்த மாதிரி என்ன மனுஷன்னா தப்பு பண்ணுறது சகஜம் தான் கைஸ். மனுஷனுக்கு டெம்டேஷன் வரும், பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை வரும், ஒரு பொருள் வாங்கணுன்ற பேராசை வரும். இதெல்லாம் நார்மலான ஒரு விஷயம். தப்பு நடந்துருச்சா, இப்போ இந்த மாதிரி கடன் வாங்கிட்டேனா அப்படின்னா வீட்டில் போய் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுங்க. எவ்வளோ நாளைக்கு ஓட முடியும்? ஃபேஸ் பண்ணிட்டு பிரச்சனையை திட்டு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லுங்க, இந்த மாதிரி சரி நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு இன்னும் லைஃப் இருக்குது, என் லைஃப் நான் இனிமேல் வாழணும்னு நினைக்கிறேன், இனிமேல் நான் நல்லா வாழ்ந்து இந்த கடனை நானே அடைச்சு காட்டுறேன். உங்களுக்கு எனக்கு நீங்கள் வந்து 2 வருஷம் எனக்கு டைம் கொடுங்க, 2 வருஷம் எதுவும் திட்டாதீங்க, நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், பார்ட் டைம் நான் பண்ணுறேன், நான் பண்ணி இந்த கடன் நானே அடைச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போயிட்டு அந்த பிரச்சனையை ஒத்துக்கிட்டு ஒரு சொல்யூஷனுக்கு நீங்களே ஒரு ஐடியா சொல்லிட்டு வாங்க. ஹோப்ஃபுல்லி தட் வில் சால்வ் த ப்ராப்ளம். அண்ட் சீக்ரெட் மெசேஜ் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது. ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் மெசேஜ் வரலாம். வில் see again another video guys. Thank you.